வெல்கம் பேக் டு ரசிக்க ருசிக்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேக்ரோனியில் ஒரு பாயசம் பார்த்தோம். அடுத்தது நம்மளுடைய கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்களும் ஒரு ஸ்வீட்டோட தான் வந்திருக்காங்க. ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத அவங்களே கேட்டுடலாம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் தனலக்ஷ்மி. வணக்கம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. ஸோ இன்னைக்கு எங்கள் ஷோக்கு வந்திருக்கீங்களே, என்ன ரெசிபி பண்ண போறீங்க? நான் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் பண்ண போகிறேன். அது பேர் உட்கார கடலைப்பருப்பு வச்சு பண்ணணும் நம்ம. ஓகே, நம்ம ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம், என்ன பண்ணுறீங்கிறத சொல்லுங்கள். நான் ஒரு ஹோம் மேக்கர். எனக்கு 2 கிட்ஸ் இருக்காங்க. இப்போ ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறதுக்காக ஒரு ஜஸ்ட் கோர்ஸ் ஒன்று பர்சூ பண்ணிகிட்ருக்கேன். சமையல் வந்து பேசிக்காகவே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நிறையவே பண்ணுவேன். சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம உட்காரைக்கு தேவையானதை பார்த்துடலாம். ஓகே மேம். உட்கார பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. உட்காரை செய்ய தேவையான பொருட்கள்: ஊற வைத்த கடலை பருப்பு 1 கப், சர்க்கரை 1 கப், தேங்காய் துருவல் 1 கப், ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், நெய் 1 டேபிள் ஸ்பூன். உட்கார செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம் நாம. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் நம்ம ஃபர்ஸ்ட் கடலைப்பருப்பு அரைச்சிக்கணும். எவ்வளோ நேரம் அது ஊறணும்? ஒரு 4 hours சோக் ஆனால் போதும், இல்லை 2 hours இருந்தால் கூட போதும். ஓகே, ஒரு 2 மணி நேரம் கடலை பருப்பு நல்லா ஊறணும். தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சாச்சு. இது எப்படி அரைச்சிக்க போகிறோம்? இது ஒன்றும் பாதியமாக மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். ரொம்ப சாஃப்டாக அரைக்கக்கூடாது. ஒன்றும் பாதியமாக அரைச்சாதான் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்சிடலாமா? ஓகே. 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கோம். 1 கப்பு கடலைப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்துட்டு கோர்ஸா, அது விப்பரில் 2-3 வாட்டி நீங்கள் போட்டிங்கன்னா கோர்ஸா வந்துடும். ஸோ கோர்ஸா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ நம்ம வந்து ஊற வச்ச கடலைப்பருப்பை கோர்ஸா அரைச்சாச்சு. அது எப்படி இருக்கணுங்கிறதையும் காமிச்சிருங்க. இது மாதிரி டெக்ஸ்டர்ல இருந்தால் போதும். ஓகே இல்லையா? குறன்னு. ஓகே. ஆக்சுவலாக வந்து உட்கார வந்து வேக வச்சு அப்படி தானே பண்ணுவாங்க. அதை விட வந்து இந்த மாதிரி ஊற வச்சு நம்ம ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து பருப்பு சிலி பண்ணுற ஸ்டைலில் இப்போ பண்ண போகிறோம். சரி, இப்போ பேன் வச்சுக்கலாமா? இந்த பக்கம் வச்சுருங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி போட்டு கலர வேண்டியதுதான். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் நெய் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் இது கலரும் போது நெய் நிறைய தேவைப்படும் இல்லையா? ஆமாம், வேணும்னா நம்ம போட்டுக்கலாம், சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பருப்பூசிலேயே வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துட்டோம்னா கம்மியாக தான் ஆகும் எண்ணெய். நம்ம அப்படியே போட்டு வதக்கும் போது எண்ணெய் கொஞ்சம் நிறைய தான் ஆகும். அது உதுராக வரத்துக்கு நிறைய ஆகும். அதனால தான் கேட்டேன். அடுத்தது நம்ம முந்திரி போட்டுக்கலாம். சரி, எல்லாத்தையுமே சேர்த்துடுறோம் இல்லையா? நீங்கள் சமையல் வந்து எப்போ கற்றுக்க ஆரம்பிச்சிங்க? நான் மேரேஜ்லாம் முன்னாடியே நல்லாவே செய்வேன். ஸோ வெஸ்டர்ன் குசின் தான் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் குழம்பு சாம்பார் அதெல்லாம் கண்டிப்பாக தேவையில்லை. அதனால் அது நல்லா பழக ஆரம்பிச்சாச்சு. ஸோ எல்லாமே நல்லா செய்வேன். நிறைய எல்லா ரெசிபியுமே நல்லா செய்வேன். எது ஃபஸ்ட்டு செஞ்சீங்க? பிரியாணி நல்லா வந்துதா? ரொம்ப நல்லா டைம். உங்கள் வீட்டில் உங்கள் பசங்களுக்கு என்ன பிடிக்கும்? பசங்க என்ன பண்ணுறாங்க? பசங்க வந்து 9th ஸ்டாண்டர்ட் ஒரு பையன் அண்ட் 4th ஒரு பையன் கிடைக்கிறான். அவங்களுக்கு என்ன பிடிக்கும் நீங்கள் பண்ணுறதுலே? அவங்க வந்து ஸ்வீட்ஸ்லாம் நல்லா நிறைய சாப்பிடுவாங்க. ஸோ நான் அடிக்கடி கேக்ஸ் பண்ணேன், குட்டி குட்டியாக அந்த சும்மா மஃபின்ஸ் மாதிரி அந்த மாதிரி எதாவது செய்வேன், ட்ரை பண்ணுவேன். பட் அதுக்கப்புறம் வந்து நான்வெஜ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வறுத்துட்டு எடுத்து வச்சுக்க போகிறோமா? இல்லை அப்படியே அடுத்தது தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அது அப்படியே இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே அதை சேர்த்துக்கலாம். சரி. இப்போ தேங்காய் அளவு இருக்கா? எல்லாமே இல்லை ஒரே கப்பா? எல்லாமே ஒரே அளவு போட்டாலும் நல்லா இருக்கும். கம்மியாக வேணா சேர்த்துக்கலாம். 1 கப்பு கடலை பருப்புக்கு 1 கப்பு தேங்காய் இல்லையா? சரி. தேங்காய் வந்து அதோடைய ஈரப்பதம் போகணுமா, இல்லைன்னா வந்து கலர் நல்லா மாறணுமா? கலர் கொஞ்சம் லைட்டாக மாறணும். ஏன்னா அது கொஞ்சம் இது ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குல்ல. ஆமாம். அதனால இது வதக்க அது கொஞ்சம் ப்ரௌனாக மாறினா கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த கலர் மாறும்போது ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி. இப்போ உங்கள் பசங்க வந்து ஃபஸ்ட்டு டக்குன்னு வந்தோடனே ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் அப்படின்னா ஸ்கூல் விட்டு வந்தோடனே என்ன கொடுப்பீங்க? இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க என்ன பண்ணுவீங்க அப்படி ஃபாஸ்ட்டாக ஒரு ரெசிபி அப்படியே கலரிட்டே? ஃபாஸ்ட்டாக ஒரு ரெசிபினா வந்து பேன் கேக்ஸ் நிறைய பண்ணுவேன். ஸோ பேன் கேக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு. அது மட்டும் பண்ணி கொடுப்பேன். ரைஸ்லேயே வந்து ரைஸ் சம்டைம்ஸ் வந்து ஸ்கூல்லேருந்து வரும்போது அவங்களுக்கு வேறு ஏதாவது குழம்புலாம் போட்டு சாப்பிட்ணுன்னா பிடிக்காது. ஸோ அந்த டைமில் வந்து டக்குன்னு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி அது மாதிரி அதுதான் பண்ணி கொடுப்பேன். ஓகே, சூப்பர். பேன் கேக்னா எப்படி வாழைப்பழம் போட்டா? வாழைப்பழம் போட்டு மேம். வாழைப்பழம், வெனிலா எசன்ஸ், எக் வேணும்னா சேர்த்துப்பேன். சாப்பிடாத அன்னைக்கு சேர்க்கறது கிடையாது. இந்த மாவுலையா? மைதா மாவா? மைதா கோதுமை ரெண்டுமே. சரி.
இது இன்னும் லைட்டா கலர் மாறணுமா? இன்னும் லைட்டா. உங்க அம்மா வந்து என்ன நல்லா பண்ணுவாங்க? எங்க அம்மா அம்மாக்குன்னு ஒரு சிக்னேச்சர் டிஷ் இருக்கும் இல்லையா? சிக்னேச்சர் டிஷ் வந்து அவங்க இந்த குழம்பு அதெல்லாம் வந்து ரொம்ப பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்வீட் பலகாரம் எல்லாமே நல்லா பண்ணுவாங்க. எதுவுமே இது வரைக்கும் கம்மி நான் சொல்லவே முடியாது. Okay. 99.99% அவங்க செமையா பண்ணுவாங்க நல்லா எல்லாமே. பண்ணுவாங்க. Okay. இது அம்மாட்ட கத்துக்கிட்டீங்களா? ஆமாங்க. நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா இல்ல ட்ரை பண்ணிருக்கேன் மேம். நிறைய வாட்டி பண்ணி பார்த்திருக்கீங்க? ஒரு 4-5 டைம்ஸ் பண்ணிருக்கேன். ஓகே சூப்பர். ஆக்சுவலா இன்னொன்னு நம்ம இந்த சுழியம் செய்வோம்ல, ஸோ அப்பவும் இது மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் நிறைய. அது வந்து நம்ம இதை ரெடி பண்ணிட்டு அதை போட்டு போட்டு பொரிச்சிருக்கோம். இது நம்ம அப்படியே ட்ரையா செய்யணும். ஓகே. அதுக்கு நம்ம பச்சை பயிர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ரொம்ப நல்லா இருக்கும். இது இன்னும் கலர் மாறணுமா? இன்னும் லைட்டா கொஞ்சம். சரி. இப்போ வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மாமியார் வீட்டுக்குன்னு வந்திருப்பீங்க இல்லையா? அந்த இடத்துல வந்து சமையல்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும்ல? கம்ப்ளீட்டா அவங்க கிட்ட கத்துக்கிட்டது. அவங்க கிட்ட வந்து சாம்பார்லாம் நம்ம இங்க கொஞ்சம் நிறைய நம்ம மிக்சர் போட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அவங்க வந்து சட்டியில தான் அது அந்த கடைஞ்சாதான் அது டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மியில தான் அரைப்பாங்க இல்லையா? அம்மியில இது பண்ணுவாங்க. பட் சட்டியில அந்த சாம்பார் இது பண்றது கிடையாது. ஸோ நம்ம வந்து வெங்காயம் தக்காளி அந்த கத்திரிக்காய் அதெல்லாம் போடுறோம்ல, அதெல்லாம் போட்டு தான் அந்த சாம்பார், அது பொங்கல்னா அந்த சாம்பார் தான். ஸோ அதெல்லாம் வந்து அங்கே பழகிக்கிட்டது. இங்கே கொஞ்சம் மிக்சியில் போட்டு டக்குன்னு நம்ம சாஃப்டாக அது பண்ணி தாளிச்சு இது பண்ணிடுவோம். அவங்க வந்து அது வடகம் போட்டு தான் தாளிக்கிறது, அதெல்லாம் வந்து அங்கே வேகிறதுக்குன்னு ஒரு டைம் கொடுப்பாங்க. ஆமாம், அதனால அதெல்லாம் வந்து அங்கே இது ஓகேமா வறுபட்டுறது இல்லையா? ஸோ தேங்காய் வந்து இந்த அளவுக்கு கலர் மாறினா போதும். நெக்ஸ்ட் அடுத்தது நம்ம இதை போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருக்கிற கடலை பருப்பை சேர்த்துக்கிறோம். இன்னும் அப்படியே கைவிடாம கலரணும் இல்லையா? அரைச்ச கடலை பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நெய் விட்டுக்கலாம் இல்லையா? நெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். அப்படியே நெய் விட்டுட்டே உங்களோட ஹாபிஸ் என்ன அப்படின்னு சொல்லுங்க. நான் நல்லா பாட்டு பாடுவேன். ப்ளஸ் வந்து ரொம்ப இன்டீரியர் ஒர்க்லாம் நிறைய பண்ணுவேன். ரொம்ப எதெல்லாம் ரொம்ப நார்மலாக இருக்கிறது கூட ரொம்ப இன்டீரியராக எவ்வளோ அழகாக நம்ம வச்சுக்க முடியும்னு சொல்லிட்டு அதெல்லாம் நிறைய செய்வேன். கோலம் போடுறது எல்லாமே, ரங்கோலி எல்லாமே நல்லா பண்ணுவேன். ஓகே சரி, இப்போ என்ன பண்ணுறீங்க? அப்படியே ஒரு பாட்டு. ஓகே, நான் என் ஹஸ்பண்ட்காக நான் ஃபஸ்ட் ஒரு பாட்டு பாடினேன். ஸோ அந்த பாட்டை அவருக்காக இப்போ நான் பாடுறேன். உன் சிரிப்பேனில் என் மனதின் பாதையும் போக, உன் இமைகளின் கண்ணிமைகளின் என் பார்வையின் மீதியும் தேய, இன்று நேற்று என்றும் இல்லை ஏன் இந்த நிலை, உன்னை கண்ட நாளை நின்றே நான் செய்யும் பிழை, உன் சிரிப்பேனில் என் மனதின் பாதையும் போக, உன் இமைகளின் கண்ணிமைகளின் என் பார்வையின் மீதேயும் தேய. சூப்பர் சூப்பர், நல்லா பாடுனீங்க. இதானே ஃபர்ஸ்ட் உங்க ஹஸ்பண்ட் பார்த்து பாடுனீங்க? என்ன சொன்னார் பாடணும்னு? அவர் ஸ்டன் ஆகி வாயே திறக்கல, அப்பயே ஓகே சொல்லிட்டாரு. வெரி குட், சூப்பர். அதுக்குள்ள பாருங்க நம்மளுடைய உட்கார ரெடி ஆயிடுச்சு. ரெடி இல்லையா? ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நம்ம இப்போ ஏலக்காய் பொடி தான் போடணும். ஆமா, போட்டுட்டு லாஸ்டா வந்து நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டு சக்கரை போட்டுடலாம். ஆஃப் பண்ணிட்டு நீங்க சக்கரை சேர்த்துக்கணும் இல்லையா? அவ்வளவு. கலர வேண்டாமா? கலரணும். அடுப்புல வச்சு அதுக்கப்புறம் அப்படிலாம் இல்ல, அதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம சக்கரை போட்டுக்கலாம். வேணுன்ற அளவு போட்டுக்கலாம். ஓகே ஓகே. இது ஆல்மோஸ்ட் ரெடி. அவ்வளவுதான். ரொம்ப ட்ரை ஆனாலும் நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் அந்த செமி ட்ரையா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவ்வளவுதான். நம்மளுடைய உட்கார ரெடி. கண்டிப்பா வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்க மாட்டீங்க. அரைச்சிட்டு அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நீங்க. உட்காரை செய்முறை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் நெய் விட்டு முந்திரி பருப்பை நல்லா வறுத்துக்கணும். அதுக்கப்புறமா தேங்காயும் சேர்த்துட்டு லைட்டாக கலர் மாற அளவுக்கு வறுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, கடலைப்பருப்பை ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து நல்லா கோர்ஸாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சிருப்போம். இந்த தேங்காய் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா கடலைப்பருப்பையும் சேர்த்துட்டு கைவிடாமல் நெய் விட்டு கலருங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு நல்லா உதிரியாக வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா தேவையான அளவு சர்க்கரையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய உட்கார ரெடி.
எங்களோட ருசிக்க வந்து ரொம்ப சிம்பிளாக, ஏதாவது இப்போ நாள் கிழமெல்லாம் பண்ணுற மாதிரியான ஒரு ரெசிபி தான் இது. உட்கார எல்லாருமே வந்து வேக வச்சு அதுக்கப்புறமா வந்து நம்ம பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நல்லா அழகாக வந்து டக்குன்னு அரைச்சிட்டு பண்ணுற மாதிரி சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ மேம். உங்களுக்கு வந்து டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட். இன்னைக்கு நம்ம உட்கார பண்ணியிருக்கோம். இது எல்லா ஃபெஸ்டிவல் சீசன்லேயும் நம்ம பண்ணுறது. ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாய்ப்பு கொடுத்த ஜெயா டிவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு எபிசோட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து மேக்ரோனியில் பாயசம் பண்ணோம். மேக்ரோனி வச்சு பாயசம் ட்ரை பண்ணியே பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து நம்மளுடைய கெஸ்ட் வந்து உட்கார எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. மோஸ்ட்லி நம்ம வந்து ஊற வச்சு வேக வச்சு தானே பண்ணுவோம். அதுக்கு பதிலாக ஸ்ட்ரெயிட்டாக அழகாக அரைச்சி டக்குன்னு பண்ணுற மாதிரி இருந்தது இந்த உட்கார. இதுவும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸியாகவும் இருக்கும். நாள் கிழமைனா நீங்கள் பண்ணுறதுக்கு சௌகரியமாகவும் இருக்கும். நான் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சித்ரா முரளி. நன்றி, வணக்கம். இது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ரசிக்க ருசிக்க.